ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஸ்லைம் சீசன் 4 எபிசோட் 7 தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். என்னடா உடம்பு சரியாயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் தொண்டை அப்படியே தான் இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். வாய்ஸ்லேயே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இன்னும் பெட்டரான பிறகு நான் பெஸ்ட்டு கொடுத்து பண்ணுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் நார்மலாகவே பண்ணுறேன். ஏன்னா அதிக எமோஷனாக பண்ணி திரும்பவும் பழைய மாதிரி ஆகக்கூடாது. அதுக்காக தான் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஆனால் விட்டு அனிமையெல்லாம் தொடர்ச்சியாக போடுவானான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா குழம்பமாகுது கொஞ்சம். ஸோ இப்போ நிலைமையில் எது இதெல்லாம் போட முடியுதோ, எதெல்லாம் நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்து பார்க்குறீங்களோ அதை மட்டும் நான் கண்டினியூவாக போட்டுட்டு இருக்கேன். சரி, அது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க சாமி, இதோட கதைக்குள்ள போலாமா? சரியா, இப்போ அந்த ஸ்னைப்பர் லேடி வந்து என்னுடைய திறமைக்கு முன்னாடி எவனை இருந்தாலும் செத்து போயிடுவான். இப்போ ஈஸியாக அந்த பிரின்ஸை நான் போட்டு தள்ள போறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்கில்லை பயன்படுத்த கரெக்டாக பிரின்ஸ் எங்க இருக்கான்றது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி தான் சரியா பிரின்ஸை அட்டாக் பண்ணிருப்பா. அதே சமயத்தில் தான் ஹீரோவும் தடுத்திருப்பான். அவனோட பக்கம் அவளுடைய புல்லட் மூலியமா அவ யாரை கொலை பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்களுடைய பிரசன்ஸ் காணாம போச்சா இல்லையன்றதை அவளால் உணர முடியும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அவன் சாகலன்னு தெரிஞ்ச உடனே ஷாக் ஆயிடுவா. இன்னைக்கு நடக்குது, அவன் சாகல, அவனுடைய பிரசன்ஸே எனக்கு வரலையே, செத்ததா. இந்த வேலைக்கான ரீசன் கண்டிப்பா அந்த டீமன் மாஸ்டர் தான் கண்டுபிடிச்சப்போன்னு நினைக்கிறேன். இல்ல வேற யாராச்சா? நான் அந்த டீமன் மாஸ்டர் குறைச்சி அடை போட்டது என் தப்பு தான். சரியா சொன்னேன் அப்படின்னு சொல்லி அங்க வர உடனே ஷாக் ஆயிடுவா. நீ கிரேட் ட்ரீமரோ அவரை குறைச்சி மதிப்பிட்டது தப்பு தான். திரும்பியும் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும் போது ஜோயும் முட்டாளு, நீ எந்த நிலைமையில இருக்குன்றது உனக்கு தெரியுதா இல்லையா? நீ மாட்டிக்கின இந்த ஒரு நிலைமையில திரும்பியும் அசாசினேஷன் பண்ண போறன்ற ஒரு நினைப்புல இருக்கியா? யாரா நீ? நான் தான் டீமன் லார்ட் ட்ரீமரோடைய லாயலான ஸ்பை நினைச்சேன். டீமன் லார்ட் இதை கண்டுபிடிச்சானா? உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இப்பவே சொல்லு. அப்பதான் உன்னை எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாம நான் உன்னை ஒரு கெஸ்ட் மாதிரி நடத்துவேன். என்னது, என்ன போய் விருந்தாளி மாதிரி நடத்த போறியா? நீங்க சாகத்துக்குனே வந்திருக்கேன் அப்படின்னு அவனை பக்கம் அட்டாக் பண்ண அவன் மேல அட்டாக் பண்ற புல்லட் எல்லாமே சாதாரணமா திருச்சி ஓடுது. என்ன இங்க நடந்துட்டு இருக்கேன் நான் நினைச்சுதான். இவன் மேல பிசிக்கல் அட்டாக்லாம் பெருசா ஒர்க் ஆகல. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு க்ளோஸா அட்டாக் பண்ண போக இந்த முறை வந்து சோய் எதிர்பார்க்காத வகையில மேஜிக்கல் நைஃபை வச்சு அவ அட்டாக் பண்றா. அதுல இருக்க பாய்சன் அவனுக்கு பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படுத்துன்றது அவனுக்கு தெரியும். ஸோ அட்டாக் பண்ணாம அவகிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவகிட்ட இருந்து தப்பிக்கிறான். உடனடியே இடத்த விட்டு கிளம்பணும், இல்லைன்னா எனக்கு பிரச்சனை பெருசாயிடும். இவனை கொண்டுட்டு தான் போகணும், அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இவன் எந்த மாதிரியான டைப்பு, ஒரு வேலை என்ன மாதிரியே தானே இவனும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற சமயத்திலேயே அவ கால் வைக்கிற இடத்துல பெரிய வெடி விபத்து நடக்கும். என்னன்னு பார்த்தா ஜோய் தன்னுடைய த்ரெட்ஸை பயன்படுத்திருப்பான். பரவாயில்லையே, என்னைய போலயே நீ ரொம்ப எச்சரிக்கையா தான் இருக்க எப்பவுமே. அது உண்மைதான், நீ பாராட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை நீ கவனிக்காம விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பக்கம் ஷூட் பண்ணும்போது ஜோய் உன்னோட பக்கம் அதை அட்டாக் பண்ணலான்னு போக கிட்ட. ஆனா போற சமயத்துல தான் இவ சிரிப்பா, நீ முட்டாள் தரமா முயற்சி பண்றாங்க. அப்பதான் ஜோய் மேல திடீர்னு ஒரே ஒரு புல்லட் படும். அந்த டைம்ல அவனுடைய கை அப்படியே துண்டா போகும். என்னடா இப்பதான் நீ பார்க்க ரொம்ப நல்லா இருக்க, நான் இதுல மேஜிக்கல் ஷாட்டையும் என்னுடைய புல்லட் குள்ள மிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதனால இப்போ மேஜிக்கும் உன்னை அஃபெக்ட் பண்ணுதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. பிசிக்கல் அட்டாக் தானே உன் மேல ஒர்க் ஆகாது, மேஜிக் தான் பிரமாதமா ஒர்க் ஆகுது. ஓஹோ, உன்னுடைய புல்லட்ஸ் உள்ள நீ மேஜிக்கை செலுத்திருக்கியா? பரவாயில்லையே, புல்லட்ஸ் எல்லாம் கூட உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எங்க இதுல கத்துக்கினேன். ஆனா என்ன பிரயோஜனம்? தப்பிக்க முடியாது. இப்போ சாதாரணமான ஆட்களை கொல்றதுக்காக நான் சாதாரணமான புல்லட்ஸ் எப்பவும் பயன்படுத்துவேன். ஆனா அசாதாரணமான ஆளுகளை கொல்றதுக்காக இந்த மாதிரியான பவர்ஃபுல்லான மேஜிக் புல்லட்ஸை பயன்படுத்துவேன். ஓஹோ, இங்க பாரு, நீ சரண் அடைஞ்சிட்டு உனக்கு தெரிஞ்ச எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் கிரேட் ட்ரீமரோ கிட்ட சொல்லிடு. அவர் ரொம்பவும் நல்ல பர்சன், யாரையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவர் தான். மோசமான ஆள்லாம் கிடையாது. நீ நம்பி அவர்கிட்ட வந்து எல்லா விதமான விஷயத்தையும் சொன்னா உன்னை பவர் எதுவுமே பண்ண மாட்டாரு, பாதுகாப்பாரு. இங்க நான் வந்ததுக்கான ரீசன் உன்னை கொல்றதுக்காக கிடையாது. நீ என்ன பெரிய லூசா? என்ன மன்னிச்சுடு. நீ கொடுத்த ஆஃபர் நல்லதா இருந்துச்சு. பட் இருந்தாலும் தோத்து போறவனு கிட்ட நான் எதுக்கிட்ட தேவலாம் போய் யாரும் சரண அடையணும்? இப்போ உன்னை கொல்றது தவிர எனக்கு வேற வழி இல்ல, செத்துப்போ அப்படின்னு ஏகப்பட்ட புல்லட்டை பயன்படுத்தி அவனை ஷூட் பண்ண அது எல்லா திசையில இருந்தும் அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணி அதே இடத்துல போய் செத்துறான். என்னடா செத்துட்டான்னு பார்க்க இவன் உன்னோட பக்கம் பரவாயில்ல, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான், கண்டிப்பா இவன் என் டைப் தான். இருந்தாலும் என்னுடைய ஸ்பெஷல் ஸ்கில்லையே இவன் வலுக்கட்டாயமா பயன்படுத்த வச்சுட்டானே. சரியா சொன்னேன் அப்படின்னு பார்க்க பின்னாடி வந்துருப்பான். உடனே ஷாக் ஆயிடுவா. என்னடா நடக்குது? நீ பூரா உயிரோட திரும்ப வந்தேன், என்ன மன்னிச்சிடு, உன்னை ஜஸ்ட் நான் ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டேன், நீ இப்போ தோத்துட்டேன். ஆனா நீ செத்தத்தை நானே பார்த்தனே. என்னடா இங்க நடக்குது? நீ ஒன்னும் என்ன கொல்லல, நீ இன்னும் என்ன முழுசா கொல்லணும்னா நிறைய விஷயத்த கத்துக்கணும். என்னடா ட்ரிக் பண்ணி என்ன ஏமாத்தின, இப்ப நீ செத்தன்ற மாதிரி திரும்ப அட்டாக் பண்ணலாம் போக அப்பதான் திடீர்னு ஷாக் ஆவா. என்னடான்னு பார்த்தா அவனை சுத்தி ஏகப்பட்ட ஜோய் இருப்பாங்க. ஒன்னா இல்ல ரெண்டா இல்ல மூணா, என்னடா கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேல இருக்கீங்க. என்னடா இங்க நடக்குது? இதுல யார் ரியலு இல்ல எல்லாருமே ரியலா? இது பேரு தான் பாடி டபுள் ஸ்கில். அதுல ஒன்னத்தை தான் நீ இப்ப கொண்டு இருக்க. இப்போ உன்னால எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப நேரத்துக்கு லார்ட் ட்ரீமரோவை என்னால காக்க வைக்க முடியாது. ஒழுங்கா வந்துட்டு அவ கடுப்புல உன்ன சும்மா விட மாட்டான்னு கத்தின்னு அட்டாக் பண்ண. அப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்க அவன் பக்கம் புலம்புறான். என்னடா மீட்டிங் அவ்வளவு நேரம் போச்சு, கால் தானே மறுத்து போச்சு, எல்லாமே நல்லா முடியுதுன்னு சொல்லிட்டு பெனிமார் சொல்ல அப்பதான் ஹீரோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அந்த கபான்றவன் பிரின்ஸையே மேனிபுலேட் பண்ணி இவ்வளவு பெரிய வேலையை பண்ண எதிர்பார்க்கல. கூடவே அவனுக்கு சப்போர்ட் பண்ற வகையில பெரிய கூட்டத்தையே இதுக்கு பின்னாடி வேலை செய்ய வச்சிருக்கான். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவனுமே மெயின் கிடையாது, அவனுக்கு மேலேயும் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. பிரின்ஸ் ஹெர்லிக்க அசாசினேஷன் பண்ண வந்தவங்களும் ஃபெயில் ஆயிட்டாங்க. இதுல
அப்புறம் அவருக்கு கீழே அடிமையா வேலை செஞ்ச எல்லா விதமான சிப்பாய்களையும் கட்டுப்படுத்தியாச்சு. இதோடைய முடிவுல நான் பிரின்ஸ் அசாசினேஷன் பண்றேன்ற மாதிரி காமிச்சிட்டு என்ன கெட்டவனா காமிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்காங்க. நல்ல வேலையா டெம்பஸ் கண்ட்ரிக்கு வந்த வேண்டிய எல்லா கெட்ட பேரையும் நான் மாத்திட்டேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஷூனாவை மட்டும் தான். நான் ரொம்ப லக்கியான பர்சன். இல்லைன்னா எனக்கு பெரிய பிரச்சனையும் வந்திருக்கும். ஏன்னா நான் ஒரு நேஷனோடைய கிங்குன்ற முறையில வந்து நானே இறங்கி எல்லா விதமான வேலையும் பார்த்தேன்னா அவங்களுக்கு எவ்வளோ தப்பான அபிப்பிராயம் தான் வந்திருக்கும். இருந்தாலும் ஹினட்டா ஹீரோ கிட்ட கத்துறா, இருந்தாலும் நீ ஓவரா அந்த பெஞ்சில் காலால எட்டி வச்சு போட்டதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. இன்னும் திமிரு காமிக்கிறீ அந்த இடத்துல. மிச்சபடி எல்லாம் ஓகே தான், கரெக்டாக தான் பேசினேன். அதே மாதிரி தான் ஷூனாவும் சொல்றா, நீங்க சூப்பரா பேசுனீங்க, அதில் எந்த விதமான குறையும் இல்லை. அவனுக்கு தான் டிசிப்ளினே இல்லாத மாதிரி உங்ககிட்ட பேசினாங்க. அப்படியா? பெனிமாரு கிட்ட ஹீரோவும், பெனிமாரோ நீ இன்னும் நிறைய விஷயத்த கத்துக்கணும்டா, செக் பண்ணா உன்னை பத்தி நீயே சில விஷயங்கள் வந்து தவிர்க்க வேண்டியது, பேசாம இருக்க வேண்டியது. நான் ரொம்ப உன்னை பத்தி தான் அங்கே கவலைப்பட்டேன். எதுவுமே பேச முடியாம எல்லாத்துக்கும் பொறுத்து போயிருந்தேன். உண்மையை சொல்ல போனா நீங்க கொஞ்சம் அசந்த நேரத்தில் எல்லாரையும் போட்டு தரலாம் தான் நினைச்சேன். நீங்க தான் எல்லாரையும் கண்காணிச்சிருந்ததுனால கவனிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் போக வேண்டிய சண்டைக்கு என் தங்கச்சி அனுப்பிச்சு விட்டீங்க. என்னதான் ஓடுதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் அவளுக்கு சம்மதம் சொல்றீங்க. கொஞ்சம் விட்டு தான் அங்க இருக்கிற எல்லாரையும் எடுத்துட்டு இருப்பாங்க. நல்ல வேலை பெருசா எதுவும் நடக்கலன்ற மாதிரி ஹீரோவை பார்த்தால ஹீரோவோ என்னடா என்ன வச்சு கலாய்க்கிறியா இல்ல வெறுப்பே தெரியா, அடுத்த முடியாச்சும் நீயே பண்றன்னு ஒத்துக்கோ, அவளை ஏன்டா நீ பண்ண வைக்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோ போய் கத்துறான். ஜஸ்ட் காமெடி பண்ணு, உங்களையும் அவளே வச்சு பேசுறதுக்கு மன்னிச்சிருங்க. உண்மையா சொன்னா குத்தமாயிடுது. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், என்னையே காமெடியா மாத்திர நீ. இருந்தாலும் அதுவும் உண்மைதான். ஷூனா விட்டு அந்த இடத்துல இருக்க எல்லாரையும் எடுத்துட்டு இருப்பா. அடுத்த முறை கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். எந்தெந்த கவுன்சிலர் வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க, அவங்க எப்படியாப்பட்ட ஆளுங்க, எந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்காங்கிறத தெரிஞ்சுதான் பழகணும். அப்புறம் ஜோய் அங்க வருவான். ட்ரீமரோ பாடா என்ன போன காரியம் என்னாச்சு, எல்லாம் சக்சஸ்ஃபுல் தான். பார்த்தா அவளை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை அவங்க எல்லாருக்கும் காமிக்கும் போது ஹீரோ அவனை ரொம்ப பாராட்டுறான். நீ சூப்பரான வேலை பார்த்திருக்க, கூடிய சீக்கிரமே அவகிட்ட போயிட்டு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ தான் அந்த ஷூட் பண்ண ஆளா? என்னட்டாக்கு மட்டும் வித்தியாசமான உணர்வு ஏற்படும். அவளுடைய பேர் என்னன்றது அந்த இடத்துல அவ சொல்லவே இல்லையாங்க. இல்ல லாடு, அவங்க எதுவுமே சொல்லலை என்கிட்ட. அவளுடைய ஐடென்டிட்டி அன்னோனா தான் இருக்கு. ஆனா அவ உங்களை டீமன் மாஸ்டர் மட்டும் சொல்லியிருந்தா. கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க இவகிட்ட உங்களை பத்தி ஏதோ சொல்லி இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து டியாப்ளோ அவன் தான் அந்த மாதிரியான விஷயத்த பயன்படுத்திருப்பான். ஓ டியாப்ளோவா? அவன் இதை பத்தி எந்த விஷயமும் இது மாதிரி சொன்னது இல்லையே. இவளுக்கும் அவனுக்கு என்ன கனெக்ஷன் புரியல. இல்ல சொல்ல வேண்டிய விஷயத்தை எதனா மறந்துட்டு கம்முனே விட்டானா? சரி இப்போதைக்கு அதை கண்டுக்க வேணாம். ஷோயும் மாஸ்டர் அந்த ஷூட்டர் வச்சு இந்த கன்னு நீங்க சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாமா, அது இந்த உலகத்தை சேர்ந்த வெப்பனே கிடையாது, அது வேற ஒரு உலகத்தை சேர்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ரஃபேல் செஞ்சு அந்த கண்ணை பத்தின டீடைல் கொடுக்குறாங்க. அதர் வேர்ல்டுல இருக்கக்கூடிய அப்பனா வந்து இவங்க சிமுலேஷன் பண்ணி அதை ரிலேட்டடான சிமுலேட்டரா செஞ்சிருக்காங்க. அப்பனா கண்டிப்பா அந்த பொண்ணு ஒரு வேற ஒரு உலகத்துல இருந்து வந்தவளா? அப்படி இல்ல வேற உலகத்தை சேர்ந்த மெமரிஸோட இந்த இடத்துக்கு வந்தவங்க மூலியமா இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அதை செஞ்சாலா அப்படின்னு ஹீரோ அங்க கேட்க ஹினட்டாவும் சரியா சொன்னேன். சில பிரச்சனைகள் அவளுக்கு வந்ததன் காரணமா தான் அவளுடைய ஸ்கில்ஸ் அவ மறைச்சிருக்கா. என்ன சொல்ற ஹினட்டா? அவளை எனக்கு நல்லாவே தெரியும். அவளை பத்தின விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். நீ வெளியே போயிட்டு எதை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ ஆசைப்பட்ட நானும் வந்து அவ கூட பேசலாம்னு இருக்கேன். என்னுடைய சபார்டினேட்ல ஒருத்தி தான் அவ, அவளுடைய பிளேடு கிளெண்டா. அப்புறமா பார்த்தா அவ இருக்கிற அறைக்கு போனா அங்க அவ ஹினட்டாவை பார்த்த உடனே பாஸ் நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் இல்ல கிளெண்டா, நீங்க என்ன பண்றீங்க? அதுவும் அவன் கூட. அதுக்கப்புறம் ஹீரோ இவ்வளவு பார்க்க ஹினட்டா ஏதோ பிரச்சனை பெருசா பண்ண போறன்ற உடனே ஹினட்டா அதுக்கப்புறம் சேர்ல போயிட்டு முன்னாடி போயிட்டு உட்காந்துட்டு உங்ககிட்ட சில பல விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீ நல்லா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எதை கேட்கறதா இருந்தாலும் கேளுங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன், அதுக்கு பதில் நீங்க என்ன கொண்டுடலாம். உடனே பார்த்தா சோயும் உன்னுடைய வாயை மூடுறியா, நீ கேட்கற கேள்விக்கான பதிலும் அடக்கொடக்கமா நடந்துக்கிட்டா மட்டும்தான் உன்னால இங்க இருக்க முடியும். ஹீரோவோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னடா இவ்வளவு பெரிய பகையா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். என்னடா அதுக்கப்புறம் தனக்கான கேள்விகளை கேட்கணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க அப்புறமா ஹீரோ பர்மிஷன் கொடுத்த உடனே எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல கிளண்டா. வெஸ்டர்ன் ஓலிச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா இந்த கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு இந்த இடத்துல பிடிக்காத விஷயம் என்னன்னு தெரியாம எதுக்காக நீ இந்த மாதிரியான வேலையை பார்த்த, உன்னுடைய வேலை இந்த மாதிரியானது கிடையவே கிடையாது, எதுக்காக இப்படி பண்ண, எனக்கு துரோகம் பண்றியா? இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பா கவுன்சிலோடைய ஆர்டர் மூலியமா தான் உன்னை யாரோ மேனிபுலேட் பண்ணி பிரின்ஸ் கிளரிக்க கொல்ல சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். யார் இது என்னால சொல்ல முடியாது. யார் உன்னை இந்த இடத்துக்கு அமிச்சாங்கிறது சொல்ல முடியாது. இவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ண பிறகு உனக்கு எப்படி இந்த மாதிரியான விஷயம் தோணுது? பண்ணக்கூடாது தெரிஞ்சும் எதுக்காக நீ இப்படி பண்ண? யார் சொன்னது சொல்லு. நான் தான் சொல்லிட்டு இருக்கல, இதுக்கு எதுவும் என்னால பதில் சொல்ல முடியாது. சரி என்னுடைய லாஸ்ட் கொஸ்டின், லேடி லூமினஸ் நீ நம்புறியா? உடனே நக்கல சொல்லிட்டு அவ ஒன்னும் காடு கிடையாது, அவளை நம்ப முடியாது. என்னால பணத்தை கொடுத்தா நான் எந்த வேலையும் செய்வேன், அவ்வளவுதான். இதை கேட்ட உடனே கடுப்பாயிட்டு நம்ம ஹினட்டா கழுத்துல கத்தி வச்சு அவளை கொல்லலான்னு பார்க்க ஹீரோ போயிட்டு தத்துடுவான். ஹினட்டா இது கொஞ்சம் கூட சரியில்லை, பேசி தானே இருக்கும், அதுக்குள்ளேயே அட்டாக் பண்ற போயிட்டு இவளே நீ கொல்ல பாக்குறவங்க சபார்டினேட்டரி. எனக்கு இவளை கொல்லணும்ன்றதெல்லாம் பெருசா விருப்பம் இல்ல, பயத்தை வர வச்சு இவகிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம் தான் இப்படி ட்ரை பண்ணேன். அதுக்கேண்டி இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, என்னால இதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது. அவ உன்னுடைய சபார்டினேட்டரி, நீ நல்லா க்ளோஸா பேசுற பொண்ணியை போயிட்டு கொல்ல போற. அதுக்கப்புறம் தான் பார்த்தா நம்ம ஷூனாவும் கவலைப்படாதீங்க ட்ரீமரோ, மேபி இந்த பொண்ணு வந்து இறந்துட்டு இருந்தானா நேற்றுக்கு என்னுடைய ரெசராக்ஷன் மேஜிக் மூலியமா இவளை நான் திரும்பி இந்த இடத்துக்கு உயிரோட வர வச்சிருப்பேன். இன்ஃபர்மேஷன் நம்மளை விட்டு போயிருக்காது. என்னடி சொல்ற? ஆமா ரீமரோ, அவன் சொல்றது சரிதான். ஏன்னா என்னாலையும் ரெசராக்ஷன் மேஜிக்கை பயன்படுத்த முடியும் அப்படின்னு என்னடா சொல்லுவா. ஏ பைத்தியமே, இதுக்காக தான் நீ வேணுமே அவளை கொண்டு எப்படியாச்சும் திரும்ப ரெசராக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணியா? எதுவும் இருந்தாலும் சொல்லிட்டு பண்றீங்க. சரி என்னடா நீ போயிட்டு கம்முன்னு வாட்ச் பண்ணுன, தேவையில்லாதெல்லாம் மூக்க நினைக்காது. இப்ப நான் கேட்கறேன் அவகிட்ட, கிளண்டா எங்க பாருங்க, நான் தான் டீமன் ட்ரீமரோ, எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யார்கிட்டயும் நான் பேசுனதில்ல. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஹினட்டா கேட்ட மாதிரி எல்லாம் எந்த விதமான கேள்வியும் நான் உங்ககிட்ட பெருசா கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்தா நீங்க கண்டிப்பா பதில் சொல்ல மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. காதால கேட்டு தெரிஞ்சுக்கின பிறகு பெரிய முடிவு எடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு பதில் சொல்லலாமா வேணாமான்னு சொல்லுங்க. அதுக்கு அவன் நக்கல உக்காந்துன்னு
எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, எனக்கு ஜஸ்ட் இன்விடேஷன் மட்டும் தான் வந்து. அதுக்கப்புறம் ஹீரோவும் ரஃபேல் செஞ்சு நீங்க இவ கூட நெகோசியேஷன் பண்றதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும், கரெக்டா இவகிட்ட பேசி இன்ஃபர்மேஷனை கறக்கணும், அதுக்காக ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா ரஃபேல் செஞ்சு அவங்களுடைய சிஸ்டத்தோடைய உதவி மூலியமா ஹீரோவை ஆட்டோமேட்டிக்கா அவங்க நெகோசியேஷன் ஸ்கில்லை பயன்படுத்தி பேசுற மாதிரி பேச வைக்கிறாங்க. அப்புறமா ஹீரோ கேட்கிற கேள்வி கேட்டு அவ ஷாக் ஆக ஆரம்பிக்கிறா. அதுக்கான ரீசன் என்னன்னா, எப்படி கிரீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பவரை வந்து மரியாபெல் பயன்படுத்தி எல்லாரையும் கண்ட்ரோல் வச்சுக்கிறது மூலியமா அவங்களுடைய சோல்ஸை அவளால ஃபுல் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். அவங்க ஏதாவது தப்பா பண்ண கூட இவ அடுத்த கடமை அவ சொல்லிட்டா போது இவங்க அப்படியே கொண்டுட முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு திமிர்ல இருப்பாள். அந்த ஒரு விஷயம் வந்து கிளெண்டாக்கு நல்லாவே தெரியும். அது சம்மந்தப்பட்ட கேள்வியா தான் ஹீரோ கேட்பான். உங்களுடைய சோலை யாராச்சும் கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்களா, யாராச்சும் பவர்ஃபுல்லான ஆளுங்க இதுக்கு பின்னாடி இருக்காங்களா, அதனாலதான் உங்களுக்கு கிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் சொல்ல முடியாம நீங்க இப்படி இருக்கீங்களான்ற மாதிரி கேட்க. ஏன் இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்கறீங்க? ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் அந்த மீட்டிங் அப்போ எனக்கு சம்பந்தப்பட்ட நிறைய கவுன்சிலர்ஸ் எனக்கு எதிராக மீட்டிங்ல பேசுறாங்க. அதுல தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை யாரோ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்கன்றது. கண்டிப்பா யாரோ ஒருத்தருடைய யூனிக்கான ஸ்கில் தான் அந்த கிரீடு, அதை பயன்படுத்தி தான் அதை பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க சொல்றது என்னால ஏத்துக்க முடியுது. எல்லா விதமான ஹியூமன்ஸும் இயற்கையாவே யாராச்சும் எந்த ஒரு உதவி கேட்டாலும் அதை ஒத்துக்கிற மனப்பான்மை அவங்களுக்கு இயற்கையா இருக்குல்ல, அது உண்மைதான். பட் இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் அந்த கிரீடோடைய வேவ் லென்த்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அது மூலியமா யார் ஒருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறாங்களோ அவங்களுடைய பாடிக்குள்ள இருக்கிற சோல், அவங்களுடைய பாடி, மைண்ட் எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல் எடுத்து அவங்களுடைய தலையாட்டி பொம்மையை அதை பயன்படுத்திக்க முடியும் அவங்கள. இதனால நீங்களும் உட்படுக்கலண்டா அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்க. என்னது? ஆமா, உங்ககிட்ட இருந்து ஒரு யூனிக்ஸான ஸ்கில் உள்ளுக்குள்ள அப்படியே முடங்கி இருக்கிறது என்னால உணர முடியுது உங்களுடைய சோல்குள்ள. ஆனா இது வரைக்கும் அதை நீங்க வெளிப்படுத்த முடியாததுக்கான ரீசனே உங்களை யாரோ ஒருத்தங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலியமா அவங்க நினைச்சா மட்டும்தான் உங்களுடைய சோல்குள்ள இருந்து அந்த ஸ்பெஷல் யூனிக்கான ஸ்கில்லை வெளிப்படுத்த வைக்க முடியும். ஹீரோ ரஃபேல் சென்ஸுக்கே தெரியாத இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவா சொல்ல அவங்க உன பக்கம் சூப்பரா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ஏன்னா இதே மாதிரியான விஷயத்தை தான் என்னுடைய டஞ்சனுக்குள்ள ஒரு ஹீரோ கிட்ட பார்த்தேன். அப்புறம் இதே மாதிரி அவங்களுடைய கண்ட்ரில இருந்து வந்த நிறைய விதமான மெச்சன்ஸ் கிட்டையும் இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்தேன். என்னுடைய அப்ரைசல் ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பட் இருந்தாலும் உங்க மேல யாரோ ஒருத்தங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லக்கூடிய அக்ரீன் ஸ்கில்ல பயன்படுத்திருக்காங்க. இதனால உங்க மேல பெரிய கர்ஸ் இருக்கு. அதை நம்ம ரிமூவ் பண்ணாதான் ஃப்ரீயா பேச முடியும். எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுனால இதுக்கப்புறம் உங்களால என்ன கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. நீங்க சாக கூடாதுன்னு ஆசைப்படுறதுனால தான் பயத்துல எதையும் சொல்லாம இருக்கீங்க. இதுக்கு பின்னாடி மரியாபெல் ரோசோ தானே இருக்கா, எனக்கு நல்லா தெரியும். இதை கேட்ட உடனே வாயடிச்சு போயிடுவா. ஏன் இவ்வளவு பதறீங்க? நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் என்னட்டா ஷாக்காவா? மரியாபெல் ரோசோவா? ரோசோ ஃபேமிலி சார்பா தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்களா? கிராண்ட் வில்லே ரோசோ தான் ஒரு ஃபார்மர் ஹீரோவா இதுக்கு முன்னாடி இருந்தான். 7 days as கிளர்க்கி அண்ட் வெஸ்டர்ன் எசன்ஸ் உடைய எல்லா விதமான இவன் தான் பெரிய மெயினான ஹெட்டா இருந்தான். ஆனா கிராண்ட் வில்லே இறந்துட்டானே, அவன் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஹீரோ ஒரு பக்கம் மரியாபெல் தானே உன்னை ஹையர் பண்ணுதீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா மரியாபெல் இங்க கடப்பட்டு இருக்கா. நான் அவளை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தா அது ஒர்க் ஆகல. இது ஃபெயில் ஆயிடுச்சு. நம்மளுடைய பிளான் ஃபுல்லா ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ கபான் என்ன அவருக்கு அவன் மட்டும் சொல்லிட்டானா எல்லாமே மாட்டிப்போம். யோக்கியும் அவங்க கிட்ட மேஜிக்கை பயன்படுத்தக்கூடிய நிறைய கை தேர்ந்த ஆட்கள் இருக்கிறதுனால நம்ம நினைச்சா கூட அவங்களை கண்ட்ரோல் எடுத்து எதுவுமே மாற்ற முடியாது. அதான் பிரச்சனை. இப்போ நம்ம மாற்றத்துக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. மரியாபெல்லும் சரியா சொன்னேன். இப்போ என் கவலையே என் தாத்தாவை பத்தி தான். இந்த இன்வெஸ்டிகேஷன்ல கபானை நான் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சதுன்னா இந்த ஃபேமிலிக்கு பெரிய பிரச்சனையா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டீமன் லார்ட் அதுக்கப்புறம் எதிர்த்து போராடக்கூடிய என்னுடைய பிளான் மொத்தமா சொதப்பிக்கும். நான் எதனா ஒண்ணு பண்ணி ஆகணும். கண்டிப்பா நான் போட்ட எல்லா பிளானும் இன்னத்துக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனை குறைச்சி எடை போட்டது என்னுடைய தப்பு. நான் தான் முட்டாத்தனமா யோசிச்சிட்டேன். ஜஹான், நீங்க என்ன பண்ணுங்க, டீமன் லார்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அந்த வேலையை தொடர்ச்சியா பாருங்க. எனக்கு என்ன சொல்றீங்களா? ஆமா, நீ கூட தானே அந்த கவுன்சில் மீட்டிங்ல கபான் உனக்கு பெரிய அதிர்ச்சியா கொடுத்தப்போ நீ ஷாக் ஆயிட்டு அவனையே பார்த்து கேள்வி கேட்டல. அவனுக்கு அகேன்ஸ்டா நீ செயல்பட்டப்போ கண்டிப்பா டீமன் லார்ட் டீம் ஒர்க்கு உன் மேல பெரிய நம்பிக்கை வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு மேலேயும் நீ அவனுக்கு நம்பிக்கை வர மாதிரியான நிறைய விஷயங்களை பண்ணி அவனுக்கு கூட ரொம்ப நெருங்கி பழகு. அவன் கொஞ்சம் யோசிக்கிறான், நான் மட்டும் இதுல சின்ன தப்பு பண்ணல என்ன முடிச்சு விட்டுருவானுங்களே. இந்த பக்கம் அவனே கேட்பான், எதுக்கு தேவையில்லாம நம்ம அவங்க கிட்ட பகைச்சிக்கணும், எல்லாமே தான் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது, அவங்களை எதுக்கு போராட முடியாது, பேசாம நம்ம எதுக்காக அவங்க கூட நல்லா பழகக்கூடாது, அவன் ஒன்றும் எனிமே கிடையாதுல்ல, நல்லா தான் பேசுறான். நீ இங்க தான் பெரிய தப்பு பண்ற முட்டாள். என்னுடைய கிராண்ட் ஃபாதர் அவனை பத்தி ஏகப்பட்ட விஷயத்த சொன்னாரு. என்ன காரணத்துக்காக நான் இந்த வேலையை பாக்குறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். டீமன் லார்ட் ரீமுரம் மட்டும் இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒட்டுமையா சேர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த மொத்த கண்ட்ரியவும் அவன் தான் ஆளுவான். டீமன் லார்டோடைய கையிலையும் டீமன்ஸோடைய கையிலையும் இந்த நாடுகள் எல்லாம் போகிறதுக்கு நான் ஆசைப்படல. ஹியூமன்ஸ் மட்டும் தான் இது ஆளணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு போராடுறேன். நான் சொன்ன வேலையை மட்டும் நீ பாரு. தேவையில்லாத சொல்லிட்டு இருக்காரு. என் பிளான் படி எல்லாம் கரெக்டா போகுது. அவன் அந்த ஸ்ட்ராங் டிராகன் எல்லாமே நமக்கு கீழே அடி பண்ணிடணும்னா நான் போட்ட பிளான் படி கரெக்டா போகணும். சின்ன தப்பு நடந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நான் சொல்றதை மட்டும் சரியா பண்ணு. நீ சொதப்பனா நீயும் மாட்டி பண்றதை மறந்துடாது. ஹியூமன்ஸும் டீமன்ஸும் ஈக்குவல் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு பக்கம் அவ கோபத்துல சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல கிளெண்டா பார்த்தா வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கா. அது உண்மைதான். நான் சின்ன வார்த்தையை கூட பயன்படுத்தி இந்த இடத்துல ஓப்பனா பேசிட்டேன்னா கண்டிப்பா அந்த ஒரு சாபம் என்ன கொன்னுடும். இந்த இடத்துல என் சோலை மொத்தம் அழிச்சிடும். எனக்கு சாக ஆசை இல்லை. இதை கேட்ட என்னட்டாவும், ஆனா நீ துரோகம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீ உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அது உண்மைதான். என்ன கொன்னுடுங்க, நான் சாக போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ புலம்புறத பார்த்த ஹீரோவும் அந்த மரியாதைன்றன்னு ரொம்ப ஆபத்தானவளை போல. ஆமா, இதுக்கெல்லாம் பின்னாடி அவதான் இருக்கா. அவ கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கவங்க யாரா இருந்தாலும் அவளுக்கு எதிராக துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அதோட விளைவு அவங்களுடைய சோல் மொத்தம் அழிக்கிற மாதிரியான விஷயத்த அவ பண்ணிட்டா. என்னட்டாவும் இவ்வளவு பயம் இருக்கிறவ எதுக்கு நீ லூமினஸை விட்டு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு போன? அதுக்கான ரீசன் நீங்க மட்டும் தான். அதுக்கப்புறம் நடந்த பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் எல்லாரும் தனித்தனியா புரிஞ்சு போயிட்டாங்க. எனக்கும் எந்த விதமான வேலையும் இல்லை. இப்போ நான் இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கினேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த சாபத்தினால என்னால எந்த இடத்துக்கும் தப்பிக்க முடியாதுன்னு. ஸோ அப்படியே இவங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சேன். இப்போ கூட லேடி
லூமினஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இவங்க இருக்கிற ரீசனால தான் என்னால அதெல்லாம் எதுவுமே சுதந்திரமா பண்ண முடியல. நீ சொல்றது சரிதான். இதனால உன்னை கொண்டுட்டு திரும்ப ரெசரக்ட் பண்ணா கூட அது திரும்பவும் அப்படியே தான் வரும். சோலோ கனெக்ட் ஆயிருக்குல்ல, யாரு இவளை காப்பாற்ற போறான்ற புரியலன்னு சொல்லிட்டு உன்ன பக்கம் ஏன்டா கேட்க ஹீரோ உடனே தயங்காம ரஃபேல் செஞ்சு இதை வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியுமே, நீங்க பண்ணுங்க அப்படின்னு அவ சொல்ல ஹீரோ உடனே அவ மேல இருக்கிற அந்த சாபத்தை சோல் மேல இருந்து எடுத்துடுறா. நல்ல வேலை பண்ணப்பா, இருந்த எல்லா விதமான உண்மையும் தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா சுதந்திரமா வாழலாம். சும்மா காட்டி என்னை ஏமாத்தாத டீமன்ல ட்ரீமரும். உண்மையா தான் சொல்றேன். நீ வேணா அந்த கர்ஸ் போனதை கொஞ்சம் கூட உனக்கு ஃபீல் ஆகல உடம்புல. என்னது நீ இப்ப சுதந்திரமா ஆயிட்டடி, என்னடி நான் சொல்லிட்டு இருக்க விளையாட்டு நினைச்சியா? என்னட்டா ஆகும் டீமரோ, உன்னால பண்ண முடியாதுன்னு ஒண்ணு கிடையவே போல. ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன், நீ ஒன்னும் என்னுடைய எனிமிலாம் கிடையாது. ஏன்னா நீ ஆல்ரெடி இனட்டாவோடைய சபாநெட்ல எப்படி நீ எனக்கு எனிமியாவே ஹரவத்தி தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இனட்டாவோ நானும் உன்னை மன்னிச்சிடறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அது இங்க பிரச்சனை இல்லை. நீங்க எப்படி என்னுடைய சாபத்தை போக்குறீங்கிறது எனக்கு புரியல. நான் எப்படி அதை நம்புறது? உண்மையா நீ இன்னும் அது போறதை பத்தி யோசிக்க கூட இல்ல. உன் உடம்புல அதை யோசிச்சு பாரு, உணர்ந்து பாரு. அப்புறம் அதை உணர்ந்து பார்க்கும் போது தான் தெரியுது நம்ம சோல் மேல அந்த சாபம் இல்லைன்றதுல யோசிக்கிறா. என்ன மன்னிச்சிடு, மைண்ட் பிரஷர்ல நான் அதை உணராம போயிட்டேன். உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்கலாமா டீமல்ல ட்ரீமரோ? இதுக்கப்புறம் நீங்க உங்க கூட என்ன வச்சுக்கோங்க, நான் உங்களுக்காக சேவை செய்யறேன். என்னது? ஆமா, எவ்வளவு கேவலமான வேலையா இருந்தாலும் சொல்லுங்க, நான் பண்றேன் உங்களுக்காக. உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் லாயலா இருப்பேன்னு சொல்ல அவ பண்ணே சாக்காவா, என்னடி எத்தனை பேர் என்கிட்ட வருவீங்க? நீ ஒரு ஃபார்மரான ஸ்பையா, உன்னை வச்சு நான் என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் இதுக்கப்புறம் எந்த வேலையா இருந்தாலும் பாக்குறேன். உண்மையை சொல்ல போனா கிராண்ட் வில்லா செத்துட்டாரு நினைக்கிறீங்களே, அது போய் அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இதை கேட்டு எல்லாரும் ஷாக்கா வராங்க. என்னது அவன் இன்னமும் உயிரோட இருக்கானு? ஆமா, அவன் செத்து போன அவனுடைய ஆன்மாவை திரும்ப அவனுடைய உடம்புக்குள்ள செலுத்திட்டாங்க. அதே மாதிரி இதுக்கெல்லாம் பின்னாடி மரியாபல் தான் இருக்கா. மரியாபல்லுடைய முக்கியமான நோக்கம் என்னன்றது எனக்கு நல்லா தெரியாது. ஆனா பெரிய பிளானை போட்டு கண்டிப்பா உங்க ராஜ்யத்தை மொத்தமா அடக்கி ஆளுறதுக்காக அவ பெரிய முயற்சி பண்றான்னு எனக்கு தெரியும். அதுக்கான அவ வச்சிட்டு இருக்கிற மிகப்பெரிய சிப்பாயே கிராண்ட் மாஸ்டர் யூகி தான். யூகியை அவ கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்கா அப்படின்னு அவ பெரிய ட்விஸ்ட்டை இங்க போட்டு உடைக்கிறதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் ஆல்ல இருக்கவங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.